இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கம்பளி மகாலிங்கம் கோயிலுக்கு வரலான்னு போய் பிளான் போட்டிருக்கிறோம். மகாலிங்கத்தை பார்த்து ஒரு நாள் ஆச்சு, சிவபெருமான ஒரு நாள் ஆச்சு பார்த்து. சிறப்பாக சின்ன மலை தான், நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் ஏரியா பக்கத்தில் உள்ள சின்ன மலை அருமையாக இருக்கும், போய் பார்க்குறோம். நிற்கிறது பார்த்தீங்கன்னா சுரண்டை டு சாம்பவரம் ரோட்டில் நிற்கிறோம். கம்பளி கிட்ட வந்துட்டோம். அந்த கோயில் மலையை காமிக்க பாருங்க. அந்த மலை படியில் படி இந்த 2 மலைக்கு நடுவில் தான் சிவலிங்கம் இருக்குது. அந்த மலைக்கு தான் போகிறோம். கம்பளி வந்துட்டோம். கம்பளியில் போய் சிவலிங்க மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தென்காசி டு சுரண்டை போகிற ரோடு தான் அந்த ரோடு. இந்த ரோட்டில் தான் இந்த பக்கம் உங்களுக்கு ரைட் சைடில், சுரண்டை பக்கம் தான் ரைட் சைடு. இதில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, மாவட்ட விளையாட்டு வளாகம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் போகிற பாதைன்னு சொல்லி. இந்த பக்கத்தில் தான் இந்த கம்பளி மகாலிங்க கோயிலுக்கு போகிற பாதை இருக்குது. இந்த பக்கம் வழியாக நம்ம மகாலிங்க கோயிலை போய் மகாலிக்கு போய் தரிசனம் பண்ணலாம். அதில் போட்டிருக்காங்களா, இந்த பக்கம் போடுங்க. இந்த பக்கம் போனால் ஊருக்கு போகிற பாதை, அதாவது அந்த ஸ்டேட் சொன்னாங்கள்ல, தென்காசியோட டிஸ்ட்ரிக்டோட விளையாட்டு மைதானம் சொல்லுவாங்க, அங்கே போகிற பாதை இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் போகிறது தான் அந்த மகாலிங்க மலைக்கு போகிற பாதை. மேலே மலை அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் தான் போகணும். கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. காலனி பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. பைக்கெல்லாம் விடுறதுக்கு நல்ல இடம் இருக்குது, மரமாக இருக்குது. அங்கே தான் அரங்கம் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் எது நடந்துச்சுன்னா அந்த அரங்கத்தில் நடக்கும். கோயில் அழகாக பாருங்கள், சூப்பராக. இங்கே மயில் நிறைய நிற்கும். மயில்தான் நான் பார்த்துருக்குறேன். மயிலுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது அது மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். அருமையான இடமா இருக்கும். கிளே விநாயகர் உள்ள இருக்கு. அப்படி இந்த பாலவழி தான் மகாலிங்கத்தை பார்க்க மேலே போகணும். சித்தர்கள் பூஜிக்கும் மகாலிங்க மலை திருக்கோயில். பக்தர்கள் வந்து வேண்டுகோள் சொல்கிறாங்க. காலையில் 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமேவா மேல் நடந்துருக்குமா. இது வந்து வனத்துறைன்னு சொல்கிறாங்க. தை மாசி ஆடி மாதங்களில் செவ்வாய்க்கிழமை மட்டும் ஔவையார் அம்மனுக்கு வழிபாடு செய்ய அனுமதி உண்டா. அதனால் மட்டும் மகளிருக்கு மட்டும். இது ஒரு முக்கிய அறிவு போட்டிருக்கு பாருங்கள். மலை மீது ஏறி செல்பவர்கள் கவனமாக செல்லவும், வனம் மற்றும் வன விலங்குகளை பாதுகாப்போம். இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. 5 o'clock மேலே யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. மேலே வனவிலங்குலாம் நடமாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சத்தத்தை பாருங்கள். இன்னும் அப்படி இந்த பறவைகள் சத்தம் அப்படி ரம்மியமாக கேட்டே இருக்கும். பறவைகள் சத்தம் உங்களுக்கு இன்னும் நல்லா கேட்கும் பாருங்கள். எல்லா இடத்துலையும் கேட்கும். அவ்வளோ ஒரு அமைதியான சூப்பரான இடம். இதில் நாவல் பழ மரம் பக்கத்தில் நிற்கும். நாவல் பழம் கிடையாது, அத்திப்பழ மரம். உங்களுக்கு இதில் அத்திப்பழம்லாம் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு பாருங்கள்.
அருமையான இடம். மேலே போக போக வேறு நாகதொலி ஃபுல்லாக பார்க்கலாம். கீழே ஒரு விநாயகர் சிலை இருக்குது, அரச மரத்தடியில் விநாயகர். மேலே இருக்க அருள்மிகு மகாலிங்கம். இந்த மாதிரி தான் 2 பாறைக்கு நடுசில் இருப்பாங்க. 2 பாறைக்கு நடுவில் இது வெள்ளி கவசம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே விநாயகரை கும்பிட்டுட்டோம். விநாயகருக்கு அடுத்து இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா நாகலிங்கேஸ்வரர் இருக்கார். ரொம்ப அருமையாக சாஸ்தா தானே? மடவுடைய சாஸ்தா ஐயப்பன் சாஸ்தா உள்ளவங்களுக்கு தர்றான்னு தரல. இந்த பக்கம் அது கருப்புசாமி இருக்காப்புல. கீழே மதப்படியில் இருந்து நம்ம ஆரம்பித்து மேலே போகிறோம். வழிவிடு விநாயகர் இருக்காப்புல. மகாலிங்கம் திருப்பாலம். பாதம் பணிவோர் பாவம் தீர்ப்போரான். மகாலிங்க மலையில் உள்ள அப்படி மலையாற போகிறோம். கோயில் படிகளுக்கு நல்ல வர்ணம் பூசியிருக்காங்க. பெரியவங்க நடக்க மாதிரியும் 2 பக்கத்துலேயும் நல்லா கம்பிகள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நெட்டு குத்தா இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் போகிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. நான் சின்ன வயசாக வரும்போது இந்த 2 மலைக்கடையில் இந்த பொந்துமா இருக்குது பார்த்தீங்களா, இதில் தாமரை தாமரை இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் எட்டி எட்டி பார்ப்போம், ஒன்றும் தெரியாது. இப்போவும் ஆர்வம் இருக்குது. நம்ம கொஞ்ச தூரத்துலேயே சமதளமான பரப்பு வந்துடுது. எல்லோரும் ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்குது. பெரிய மலை கிடையாது, ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மலை. நம்ம பாதி தூரம் பயணிச்சிருப்போம். இந்த பக்கத்தில் பெண்கள் மட்டும் வழிபடும் ஔவையார் அம்மன் சொல்லி ஒரு குகை இருக்குது. இது ஔவையார் குகைன்னு சொல்லி இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரு அம்மனுக்குன்னு ஒரு தனி குகை இருக்குது. ஔவையார் அம்மன் சொல்லாங்க. தை மாசி ஆடி செவ்வாய்க்கிழமை மட்டும் ஆக இந்த 3 மாதத்தில் அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த அம்மானுக்கு பெண்கள் மட்டும் போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. பெண்கள் மட்டும் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். பெண்கள் மட்டும் வழிபடும் ஔவையார் அம்மன். அதுக்கு எய்த்தாப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் இருந்திருக்கு. இந்த ஆசிரமம் கற்கால ஆகி இப்போ ரொம்ப சதலம் அடைஞ்சிருச்சு, நார்மல் கண்டிஷனில் இல்லை. சிவன் இருக்கார், நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார். இது ஒரு ஆசிரமம் இருந்த இடம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக இது நல்ல ஒரு ஆசிரமம் இருந்த இடம். இந்த இடமும் இப்போ பராமரிப்பு இல்லாமல் சிதலம் அடைஞ்சிக்கே கிடக்கு. இதையும் எடுத்து கட்டி ஒரு சூப்பரான இடமா ஒரு மறுபடியும் நல்ல ஒரு ஆசிரமமாக ரெடி பண்ணணும். பண்ணால் சிறப்பாக இருக்கும். மக்கள் பண்ணுவாங்க, இறைவன் பண்ண வைப்பார், யார் விதத்தில் பண்ண வைப்பார். இது ஒரு நம்மளோட சின்ன ஒரு ஆசை. இந்த கோயிலில் இது நடக்கணும், நடந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி சின்ன வயசில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் எங்கள் அம்மாவோட. அந்த ஔவையார் சாமிக்கு போகும்போது இல்லை விட்டு போயிடுவாங்க, இதில் உட்காந்துருப்போம். அந்த ஔவையார் சாமிக்கு சாமி கும்பிடும்போது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாவில் குளக்கடை செஞ்சு கொண்டு போவாங்க. அது அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க, அது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கதைலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் அங்கே போனது. இந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டு பாருங்கள், அங்கே தான் டாப் தெரியுது. அங்கே தான் மகாலிங்கம் நம்ம பார்க்க போகிறோம்.
கிட்ட வரும்போது மட்டும் தான் கொஞ்சம் படி நெட்டுக்காக இருக்குது, மற்றபடி ஈஸியாக தான் இருக்குது இந்த மலை ஏறுறதுக்கு. ஒரு காமன் நேரம் தான் நடந்தால் ஏறிடலாம், சின்ன மலை தான் ஆனால் அருமையான மலை. இந்த பக்கமாக போனால் மகாலிங்க மலை, மகாலிங்கத்தை பார்க்கலாம். இந்த பக்கமாக போகும்போது அம்மனுக்கு போய் பார்க்க, அம்மன் சிலை இருக்குங்க, அங்கே போய் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் இருக்கும், வியூ பாயிண்ட்டை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. மதியம் 12 மணி, உச்சிக்கால பூஜை நடக்கப்போ 12 மணிக்கு மேலே பூசாரி மேலே போயிருக்காங்க. மேலேயும் நிறைய பக்தர்கள் இருக்காங்க. இங்கே பராசக்தி அம்மன் இருக்காங்க கீழே. அம்மனை பார்த்துட்டு நம்ம மகாலிங்கத்தை சரிக்க போகலாம். பூஜைக்கு ஒவ்வொரு வாரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது பராசக்தி அம்மன். இந்த பக்கத்தில் சுந்தர மகாலிங்கம், இந்த பக்கத்தில் பாதை போகுது. அப்போனா மகாலிங்கத்தை பார்க்க போகலாம். இந்த பக்கம் பாதையிலே போகலாம். இந்த பக்கம் அம்மனை வழிபட்டாச்சு. அம்மனை வழிபட்டு மகாலிங்கம் பார்க்க இந்த பக்கம் போகணும். அப்படி இந்த பக்கம் போனால் 2 பாறைகளுக்கு நடுவில் ரொம்ப அருமையாக இருப்பாப்புல மகாலிங்க சுவாமிகள். முக்கியமான நாளில் வந்தால் இதில் பல கூட்டம் இருக்கும். இந்த பக்கம் வரவே முடியாது. இந்த பாறை இடுக்கில் சைடில் போக முடியாத அளவுக்கு பக்தர்கள் இருப்பாங்க. எவ்வளோ உயரமான பாறைகள். இப்போ நெல்குடையெல்லாம் அமைச்சிருக்காங்க. நெற்கூரை வெற்றிகரமாக மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணியாச்சு. இன்னைக்கு மதியம் 12 மணி பூஜைக்கு அழகாக தரிசனம் பண்ணியாச்சு. இன்றைக்கி அருமையாக இருந்துச்சு. மகாலிங்கத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஓம் நமச்சிவாய. தீபத்தையும் தொட்டு வணங்கியாச்சு. தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு. தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கக்கூடிய பாதையை பாருங்கள். இந்த மாதிரி சின்ன குறுகலான பாதை, இது வழியாக தான் போகணும். இது மலை டாப்புங்கிறனால காற்று தென்காசியில் சும்மாவே சூப்பராக அடிக்கும். இங்கே அதை விட அருமையாக இருக்குது காற்று. ஏசி தோற்றுருங்க, அந்த அளவு காற்று சிலு சிலு சிலுன்னு அடிக்கும். மணியை பாருங்கள், கரெக்டாக 12 மணி ஆச்சு. 12:09 காமிக்கலாம். ஆனால் காற்று இப்போது ஏசி காற்று மாதிரி மேலே டாப்பில் சூப்பராக இருக்குது. இதுலேயே எப்படி உட்காந்துலான்னு இருக்கு, அவ்வளோக்கும் சூப்பராக இருக்குது. பாறைகள் பாருங்கள். வெயில் சூழ்நிலை அடிக்குங்களா, கரெக்டாக தான் வந்துருக்குறாங்க. அப்படி இறங்கி வேண்டியதான்.
கீழே ஆசிரமத்தில் பிரசாதமும் வழங்குறாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சித்தர்கள் வழிபடும் மகாலிங்க மலையில் நம்ம குழந்தைவேல் சாமியார் நம்ம மகாலிங்கம் சித்தர்கள் வழிபடும் மகாலிங்க மலையை பற்றி அவங்களுடைய தெரிஞ்ச கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய. தென்காசி மாவட்டம் கடையலூர் தாலுக்கா ஆய்க்குடி வில்லேஜில் அமைந்துள்ள கம்பளி கிராமத்திற்கு தென்புறம் அமைந்துள்ளது இந்த மகாலிங்க மலை. இந்த மகாலிங்க மலை பன்னெடுங்காலமாக சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. கடையேழு வள்ளல்களில் ஒருவனான ஆண்டு வந்த இடம் இந்த மகாலிங்க மலை. அவன் தனக்கு நீல நலிய நல்ல ஆடையை மகாலிங்கத்துக்கு சமர்ப்பித்தான் என்பது சிறுபானாற்றுப்படையில் வரும். அந்த புகழ்மிக்க வள்ளல் வாழ்ந்த இந்த மகாலிங்க மலையில் சித்தர்கள் இருந்து தவம் செய்து வருகிறார்கள், லோகசேமம் வேண்டி. அவருடைய தவத்தின் பயனாக இந்த இடத்தில் திரு அருணாசல சுவாமிகள் இருந்து வழிபட்டு வந்தார்கள். அந்த நாளிலே வருவதற்கு பாதைகள் எதுவும் கிடையாது. சாதாரண மலை. வருபவர்களுக்கு கூழ் கொடுத்து நல்லாசி வழங்கி வந்தார்கள். அருவாக்கும் சொல்லி வந்தார்கள். அது போன்ற வாக்குகள் இப்பொழுது யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான சித்தராக இருந்தவர்கள். 1995 சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவர்கள் இறைவனை சார்ந்து அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. மகாலிங்க மலை மகாலிங்க சுவாமிக்கு பௌர்ணமி தோறும் 1991 மார்ச் 29 சித்திரை 15 புனித வெள்ளி அன்று மகாலிங்கம் சுயம்பலிங்கத்துக்கு மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அன்று முதல் தொடர்ந்து நித்திய பூஜையும் பௌர்ணமி தோறும் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது நடந்தது 36வது ஆண்டு விழா முடிந்து அதன் பிறகு உள்ள பௌர்ணமி நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சுற்று வட்டாரத்தில் பொதுமக்கள் 2000-3000 மக்கள் வருவார்கள். ஆண்டு விழாவிற்கு 30,000 மக்களுக்கு மேல் வருவார்கள். காவல்துறை, வனத்துறை, சுகாதாரத்துறை, ரெவன்யூ துறை எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு செய்வார்கள். வருகின்ற மக்களும் ஒரே நோக்கத்தோடு இறைவனை வழிபட வேண்டும் என்ற தூய பக்தியோடு வருவார்கள். வழிபாடு செய்வார்கள். அன்னதானத்தில் கலந்து கொள்வார்கள். பிரசாதம் பெற்று செல்வார்கள். வேறு எந்த விதமான அருள்வாக்கோ வைத்திய முறைகளோ எதுவும் இங்கே கிடையாது. எந்த டிக்கெட்டுகளும் கிடையாது. அர்ச்சனை அது போன்ற எந்த இதுவும் கிடையாது. இது ஒரு பொது கோயிலாக இயங்கி வருகிறது. இங்கு வருவர்கள் யாராக இருந்தாலும் மலையின் சுத்தம் கருதி, வனத்துறையில் எழுதப்பட்டுள்ள வாசகங்களை கருதி அமைதியாக வந்து வழிபட்டு பிரசாதம் பெற்று செல்லவர். வனத்துறைக்குள் அத்துமீறி போனால் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள். மற்றும் இதற்கு முன்பு இல்லாத அளவில் இப்போது வன விலங்குகள் பெருத்து இருப்பதால் காலை 8 மணி முதல் 12 மணி வரை நடை திறந்திருக்கும். அந்த டயத்தில் வந்து எல்லோரும் வழிபட்டு செல்லலாம். 1 மணிக்கு மேல் மலை மேல் செல்ல வனத்துறை அனுமதி வழங்கவில்லை. இது தவிர ஔவையாரம்மன் வழிபாடு என்பது பெண்களால் வழிபட்டு வருவது. அந்த வழிபாடு வந்து தை, மாசி, ஆடி மாதங்களில் செவ்வாய்க்கிழமை மட்டும் பகல் நேரங்களில் செய்து போவார்கள். மற்ற நாட்களில் அனுமதி கிடையாது. இது இந்த மலையினுடைய ஒரு சிறப்பு. எனவே பொதுமக்கள் எல்லோரும் வரலாம், வழிபடலாம், செல்லலாம். வேறு எந்த அருள்வாக்கு வேண்டி வருவது இங்கு முறை கிடையாது. பெரியவர்கள் எழுதி வைத்த தேவார திருவாச பாடல்களை பாடி உயிர் பெறலாம். இங்கு சொல்ல வேண்டிய ஒரே நாமம் ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய.